கையில கிடைச்சது சாப்பிட்டு கண்ட இடத்துல படுத்து தூங்கி காலத்தை போக்கின எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டதுக்கு கண்ணன் தான் காரணம். அவன் முழுக்க முழுக்க எனக்குரியவன். அவன் மேல சொந்தம் கொண்டாட யாருக்கும் எந்த அதிகாரமோ ஆதாரமோ இல்லை இல்லை இல்லை. இருக்கிறது யுவர் ஆனர், கண்ணன் திருமதி ஜீவாவின் குழந்தைதான் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் 2 சாட்சிகள் இருக்கின்றன. அதில் முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர். சுமார் 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் குழந்தை அழக சத்தத்தை கேட்டு வெளிப்பிரகாரம் வந்து பார்த்தேன். அங்க ஒரு கை குழந்தை பச்சை மண் அழுதுட்டு இருந்தது. குழந்தை பக்கத்துல இவர் நின்று இருந்தார். பக்கத்துல ஒரு கான்ஸ்டேபிள் குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். நான் நினைச்சேன் இவரோட குழந்தைதான்னு எடுத்துட்டு போங்கன்னு. அவர் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தை காணுமேன்னு தேடினாங்க. குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு போனார். அது எனக்கு தெரியும். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. குழந்தை பத்திரமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். வர்றேன் சார். யுவர் ஆனர், அடுத்த சாட்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர். கோவில் அர்ச்சகர் குறிப்பிட்ட அதே 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி ஜீவா என்னிடம் வந்து தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் செய்தார். இதோ அந்த ரிப்போர்ட். சமீபத்தில் ஒரு நாள் கண்ணன் ஒரு மருந்து கடையில் மருந்தை வாங்கிக் கொண்டு காசு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டதற்காக அவனும் ஆனந்தனும் என்னிடம் கொண்டு வரப்பட்டனர். அப்போதுதான் கண்ணன் தன் சொந்த குழந்தை அல்லவென்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவனை கோவிலில் கண்டெடுத்து வளர்த்து வந்தவராகவும் ஆனந்தன் குறிப்பிட்டார். ஆனர், நீங்கள் போகலாம். மிஸ்டர் ஆனந்தன், குழந்தையின் தாயார் திருமதி ஜீவாதான் என்பது தக்க ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? ஐயா, என் பிள்ளைக்கு கண்ணன் ஆசையோடு பேர் வச்சேன். அன்போடு சோறு ஊட்டினேன். அக்கறையோடு என் மார்ல போட்டு ஒரு தாயை போல தாராட்டு பாடி தூங்க வச்சேன். என் அன்பையெல்லாம் அவன் மேல கொட்டினேன் பொழிஞ்சேன்னு சொல்றதை விட என் ஒவ்வொரு மூச்சையும் அவனுக்காகவே விட்டேன்னு சொன்னா கூட தப்பு இல்லைங்க. இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்க தான் பெத்தவங்கன்னு. அவங்களுக்கு தெரியுமா என் கண்ண ராத்திரியில எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிட்டு அழுவான், சாப்பிடறதுக்கு என்ன கேட்பான்? அன்னைக்கு மட்டும் என் கைக்கு வரலன்னா இந்நேரம் இந்த குழந்தை தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன் பச்சை பட்டினியாலும் காத்து மழையாலும் அப்பவே செத்து கூட போயிருக்கும். பெத்து கோயில வச்சுட்டு போனதை தவிர அந்த தாய் இந்த 5 வருஷ காலத்துல தன் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட ஆசை என்ன? பெத்த உரிமை. அந்த வெத்து உரிமையை விட ஏன் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா, சிறந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளையா, பெற்றால் தானா பிள்ளை? ஐயா, சட்டப்படி இந்த ஏழைக்கு நீதி கொடுக்க முடியலன்னாலும் தர்மப்படி பிச்சையாவது கொடுங்க ஐயா. நான் இதுவரையிலும் யாருகிட்டையும் எந்த பிச்சையும் கேட்டதில்லை. இப்போ உங்ககிட்ட குழந்தை பிச்சை கேட்கிறேன் ஐயா. என் பிள்ளை எனக்கு பிச்சையா கொடுத்து என்னை காப்பாத்தும்படி உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கையெடுத்து கும்பிடுறேன். இந்த வழக்கு உரிமைக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்பட்ட சிறு போராட்டத்தின் விளைவு. குழந்தை மீது ஆனந்தன் காட்டும் அன்பு உணர்ச்சியை எப்படி மறுக்க முடியாதோ அதே போல கண்ணன் தங்கள் குழந்தைதான் என்று அவனுடைய பெற்றோர் உரிமை கொண்டாடுவதையும் மறுக்க முடியாது. என்னதான் அன்பும் பாசமும் இருந்தாலும் எந்தவித சட்ட ரீதியான ஏற்பாடோ அல்லது சுவீகார உரிமையோ இல்லாமல் குழந்தையை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஆனந்தன் மறுப்பதற்கு இடமில்லை. ஆகவே ஆனந்தன் கண்ணனை அவனுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனந்தனுடைய அன்பு உணர்ச்சியை பாராட்டி 5 வருடங்களாக அவர் குழந்தையை வளர்ப்பதற்காக 7000 ரூபாய் அவருக்கு மிஸ்டர் சேகர் அளிக்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. இல்ல இல்ல, என் அன்புக்கு 7000 இல்ல, 7 லட்சம் கொடுத்தால் ஈடாகாது. என் அன்பு விலைமதிக்க முடியாது, விலைமதிக்க முடியாது. சார் சார், என்ன
மனை விளங்க ஏன் பிறந்தாய்? யாரோ தவமிருந்து யாரோ மடி சுமந்து வேறோர் மனை விளங்க ஏன் பிறந்தாய்? பூ போல் சிரித்திருந்து பொன் போல் வளர்ந்திருந்து ஏழை மனம் துடிக்க ஏன் பிரிந்தாய்? செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. தவழ்ந்திருக்க தொட்டில் நிறைந்திருக்க பிள்ளை துணை வேண்டி கிடந்தேனா? ஏதோ உறவு வரும் என்றும் உதவி வரும் என்றே எனது வழி நடந்தேனா? ஆனந்தா, 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 யார் நீங்க? என்னப்பா இது? நான் வக்கீலு. என்ன உனக்கு தெரியல? ஓ, நீதிபதியோட தீர்ப்பை கேட்ட அந்த நிமிஷத்திலேயே நான் கல்லாயிட்டேன். குடிசையில நுழைஞ்சதும் என் பிள்ளையோட நினைவுல இந்த கல்லு கொஞ்சம் அசைஞ்சது. உங்களை பார்த்ததும் இந்த கல்லுக்கு இப்ப உணர்ச்சி வந்திருக்கு. நீங்க எதுக்கு வந்தீங்க? உனக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதான் கோர்ட்லயே செய்துட்டீங்களே, அது போதாது? ஆனந்தா, நானும் மனிதன் தான். உன் மாதிரியே எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு. குழந்தை அவனுக்குரிய இடத்துலதான் சேர்ந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு குறையும் வராது. எனக்கு குறை ஏற்பட்டு போச்சே. என் கண்ணனை பிரிஞ்சு இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? ஆனந்தா, வருத்தப்படாத. நீதிபதி உத்தரவுப்படி உனக்கு சேர வேண்டிய 7000 முதலாளியோட அன்பளிப்பா 3000 ஆக இதோ 10,000 கொண்டாந்துருக்கேன். இதை வாங்கிக்கப்பா. 10,000? என் கண்ணனே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பணம் எல்லாம் எனக்கு எதுக்கு? ஐயா, என் பிள்ளை நான் பவள பஸ்வம் கொடுத்து வளர்க்கல, பழைய சோற ஊட்டித்தான் வளர்த்தேன். தங்கத்தால செய்த தொட்டில் அவனை தூங்க வைக்கல. இந்த பழைய மரத்தொட்டில் தாயா படுத்து தூங்கினான். என் பிள்ளை அனுபவிச்ச சுகமெல்லாம் இவ்வளவுதாயா? இதுக்காகவா 10,000? 10,000 என்ன, 10 லட்சமா இருக்கட்டுமே. பணத்தால என்ன அடிமையாக்க முடியாதுன்னு போய் சொல்லு. போக எங்கேயாவது. பாத்தியாடா, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன ஏலம் போடுறாங்கடா. பணத்துக்கு என் பாசத்தை விலை பேசுறாங்கடா. என்ன அநியாயம் பாத்தியா? எல்லாம் உன்னால் தானே வந்தது. நீ ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போன? நீதானே காரணம், நீதானே காரணம். மோகினி பிசாசே, நீ யாரு? அதுதான் நீ உங்க அண்ணனுமா சேர்ந்து சதி செய்து என் பிள்ளைய கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல, இதுக்காகத்தான் இத்தனை காலம் காத்து கிடந்தேன். இல்ல இல்ல இல்ல, என்ன நம்பு, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். எப்ப இந்த வீட்டுல என் பிள்ளையோட நான் அடியெடுத்து வச்சேனோ அப்போலேருந்து அவனை எங்கிட்ட இருந்து பிரிக்க நீ திட்டம் போட்டு இருக்க.
என் பிள்ளைக்கு நீயும் ஒரு ஆதரவா இருப்பேன்னு நான் பல நாளா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரே ஒரு நாள்ல என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்க. ஐயோ, நான் நிரப்பராதின்னு உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னே எனக்கு தெரியலையே. தேவையில்லை, நீ உங்க அண்ணனுமா சேர்ந்து இப்படி என் பிள்ளைய நிரந்தரமா பிரிச்சிருவீங்கன்னு எனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தா போனா போகுதுன்னு உனக்கு கட்டியாவது தொலைச்சிருப்பேனே. என்னை கொல்லாது, என்னை கொல்லாது. நான் எந்த குத்தமும் செய்யல. ஆனாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு? மனசை உடைச்சிட்டு மன்னிப்பு? என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு மன்னிப்பு? மன்னிப்பா? இனி உன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன். போகாது, 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 தடுக்காதே. இங்க வா கண்ணா, இத பாரு. இவங்க தாண்டா உங்க அப்பா. நீ போய் சொல்ற, எங்க அப்பா குடிச்சில இருக்காரு, நான் அங்க போய் விடு. இல்லடா கண்ணா, இவங்க தாண்டா உங்க அப்பா. ஆமாடா. இல்ல, என்னை விடு, எனக்கு அப்பா தான் வேணும். கண்ணா, 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 நான் சொல்றத கேளுடா. நான் தாண்டா உங்க அம்மா. உங்க அம்மா இல்ல, உங்க அம்மா ஊருக்கு இருக்கு. நீ அப்பாட்ட போய் என்னை விடு. கண்ணா, விடு. குழந்தை மயக்கம் போட்டு விழுந்து அவனை கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சு ஃபேன் போட்டு போ, சீக்கிரம் போ ஜீவா.